Dear students, next heading பாருங்க அமன் சாலிசம் சொல்லக்கூடியது. அமன் சாலிசம் சொல்ல பார்த்தீங்கன்னா it is an intraspecific interaction. Intraspecific பார்த்தீங்கன்னா இரண்டு உயிர்களுக்கிடையே நிகழும் இடைச்செயல். Intraspecific interaction னா இரண்டு உயிர்களுக்கு பாருங்க in which one species incubated. ஒரு ஸ்பீசிஸ் வந்து இன்கிபேட்டட்னா ஒதுங்கிருது while the other species neither fenified nor harmed. ரெண்டு ஸ்பீசிஸ்க்குள்ள இன்டராக்ஷன் நடக்குது. ஒன்று அதுலேருந்து போட்டியிலிருந்து விளைவிக்கிறது, ஆனால் இன்னொன்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பயன்பாடும் நடக்கலை, அதே நேரத்தில் தீங்கும் ஏற்படலை. இந்த இன்கிபேஷன் இஸ் ஆக்சுவலி இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்கிபேஷன் இஸ் அச்சீவ்ட் பை த செக்ரீஷன் சர்டைன் கெமிக்கல்ஸ் கால்டு பாருங்க அல்லியோபேத்திக். அதாவது ஒரு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனிசம் வந்து கெமிக்கலை வந்து அதாவது கெமிக்கல் என்சைமை செக்ரீட் பண்ணுது, அதனால தான் ஒன்று ஒதுங்கி போகுது அப்படின்றாங்க. அந்த கெமிக்கல் சொல்கிறாங்க அந்த சப்ஸ்டன்ஸுக்கு பேர் தான் ஆன்டிபயோட்டிக்ஸ். அப்போ அமன் சாலிசம் இஸ் கால்டு ஆன்டிபயோசிஸ் பேர். அடுத்து பாருங்க, இது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க பாருங்க. பென்சிலின் நொட்டேட்டும் சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சை, அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பென்சிலின் சொல்லக்கூடிய இதை ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த பென்சிலின் சொல்லக்கூடிய ஒரு ட்ரக்ஸ் தான் அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ஹிபிட் த growth of a variety of bacteria especially ஸ்டெபலோகாக்கஸ். அப்போ பென்சிலின் நொட்டேட்டை வந்து பென்சிலினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அந்த பென்சிலின் வந்து எதனுடைய குரோத்தை பாதிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெபலோகாக்கஸுடைய குரோத்தை பாதிக்குது. அப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு உள்ள இன்ட்ராக்ஷன் இல்லை. இது வந்து பென்சிலின் நொட்டேட்டை வந்து பென்சிலினை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால ஸ்டெபலோகாக்கஸ் குரோத்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, விளைச்சலுது. அடுத்து பாருங்க, ட்ரைகோடெர்மா இன்கிபேட்ஸ். இந்த ட்ரைகோடெர்மா ஏன் ஒதுங்கி போகுது பார்த்தீங்கன்னா இந்த growth ஆஃப் ஃபங்கஸ் அஸ்பர்ஜில்லஸ் சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சை வந்து அஸ்பர்ஜில்லஸ் பூஞ்சையின் வளர்ச்சியை ட்ரைகோடெர்மா என்ற பூஞ்சை தடுக்குது, அதனால அது விலகி செல்லுது. ட்ரைகோடெர்மாஸோட பூஞ்சை வந்து அஸ்பர்ஜில்லஸோடைய வளர்ச்சியை தடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதனால விலகி செல்லுது. அடுத்த ரூட் அண்டு ஹல்ஸ் ஆர் பிளாக் வால்நட் ஜுகுலன்ஸ் நிக்ரா. அதாவது நிக்ரா ஜுகுலன்ஸ் நிக்ரா அப்படி சொல்லக்கூடிய தாவரம், அது வந்து பிளாக் வால்நட்ஸ் என்று அழைக்கப்படுது. அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ஜிகுலோன் சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த தாவரத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய சீட்லிங்ஸ் சொல்லக்கூடிய ஆப்பிள், டொமேட்டோ, ஆல்ஃபாஃபா இதை பூரா இந்த 3 தாவர வளர்ச்சியை இது தடுக்குது. அதனால இந்த தாவரத்துக்கு இடைப்பட்ட இன்ட்ராக்ஷனில் வந்து அது இதை கெமிக்கலை செக்ரீட் பண்ணுறதுனால இதெல்லாம் விலகி செல்லுதுன்னாங்க. அதில் எதுவும் பாதிப்பு ஏற்படல அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா அது மிமிக்ரி. அதாவது மிமிக்ரைன்னு சொல்லுவாங்க. மிமிக்ரைன்னு சொன்னால் பாவனை சொல்லக்கூடியது. பாவனை ஏன் பண்ணுறது பார்க்குறேன். பாவனைக்கு என்னென்னு பார்க்குறேன். இட் இஸ் ஏ ஃபினாமினன் இன் விச் லிவிங் ஆர்கானிசம் மாடிஃபை த ஃபார்ம் அப்பியரன்ஸ் மாடிஃபை ஃபார்ம்ஸ் அப்பியரன்ஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிஹேவியர் அண்ட் லுக் லைக் அனதர் லிவிங் ஆர்கானிசம் செட்டப் டிஃபென்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் த சேஞ்ச் ஆஃப் த சர்வேல். என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினமாக இருக்கட்டும், அதாவது ஃபினாமினன் ஒரு உயிர் வாழக்கூடிய ஆர்கானிசம் அதனுடைய அமைப்பு அப்பியரன்ஸ் ஃபார்ம்னா என்னது அமைப்பு, அப்பியரன்ஸ்னால் வடிவம், அதாவது வடிவம் தான் ஸ்ட்ரக்சர் சொல்லுவாங்க. அதாவது அமைப்பு, வடிவம், ஏதாவது நடத்தை, தோற்றம், நடத்தை, இது எல்லாத்தையும் அப்பப்போ மாற்றிக்கொள்வதன் மூலமாக வாய்ப்பை பெருக்கவும் அதனை காப்பாற்றிக் கொள்ளவும் அதை பாதுகாத்துக் கொள்ளவும் நிகழ்த்தப்படும் ஒரு செயலாகுன்றாங்க. அதான் மிமிக்ரி கிடையாது. ஒரு உயிரினை வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக திடீரென்று தோற்றத்தையும் அதனுடைய வடிவத்தையும் அதனுடைய பிஹேவியரையும் மாற்றிக்கொண்டு பாவனை செய்யும். அதுக்கு பேர் தான் மிமிக்ரி. அதுக்கு வந்து மிமிக்ரைன்னு சொல்லப்படுது. மிமிக்ரைன்னா பாவனை. சில இடங்கள் டக்குனு மாற்றி சொல்கிறாங்க பாருங்கள். அடுத்து
அப்போ தான் சர்வே பண்ண முடியும். அப்போ ஃப்ளோரல் மெமிக்ரி இஸ் ஃபார் யூஸ்ஃபுல் இன்வைட்டிங் பாலினேட்டர்ஸ். இன்வைட்டிங் பாலினேட்டர்ஸ்னால் ஒரு ஃப்ளார் வந்து எப்படி பாவனை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு அழகாக அது பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக இருக்கிறதுனால தான் ஒரு இன்செக்ட் வந்து அது வந்து அந்த ஃப்ளாரில் வந்து உட்காருது, அது மூலமாக பாலினேஷன் நடக்குது. அப்போ ஒரு ஃப்ளார் வந்து பாவனை செய்யுன்னு சொன்னாங்க, பாவனை செய்யுதுன்றாங்க. பட் அனிமல் மிமிக்ரி இஸ் ஆஃப்டன் ப்ரொடக்டிவ். அதே மாதிரி அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா விலங்கு பாவனை செயல்களும் பெரும்பாலும் பாதுகாப்புக்கு அமைது, அதனாலேயும் பாதுகாப்பு கிடைக்கின்றாங்க. அடுத்து பாருங்க, மிமிக்ரி இஸ் ரிசல்ட் எவல்யூஷனரி சிக்னிஃபிகன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா மரபு, அதாவது மரபியல் முறை, மரபு வழிமுறையை வந்து பாதுகாப்பதற்காக சேஃப் சடன் சேஞ்ச் மியூட்டேஷன், திடீர்னு அந்த சடுதி மாற்றங்களாலும் ஏற்படும் பாவனை செயல்கள் பரிமாற்றம் முக்கியத்துவம். இது வந்து ஒரு பரிணாமத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இந்த பாவனை இருக்குன்றாங்க. இப்படி ஒவ்வொன்றும் வந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அப்படியே நிறம் மாறுவது, இல்லைன்னா அதனுடைய உருவத்தை மாற்றிக்கொள்வது, அல்லது தோற்றத்தை மாற்றிக்கொள்வது, அல்லது அதனுடைய நடத்தையை மாற்றிக்கொள்வது, அப்படி மாற்றுவதனால் அதை பாதுகாத்து கொள்ளவும் அதே நேரத்தில் அதனுடைய சந்ததியை பெருக்குவதற்காகவும் இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மிமிக்ரின்னு சொல்லக்கூடியது. அதுக்கு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் அப்படின்னு பாருங்கள். இந்த பிளானுடைய பேர் வந்து ஓப்ரீஸ் ஓபிரஸ் சொல்லக்கூடிய பிளான். இது வந்து ஒரு ஆர்கிட், இது வந்து ஒரு ஆர்கிட் பிளான்ஸ். இந்த ஃப்ளார் லுக் லைக் ஃபீமேல் இன்செக்ட். இந்த தாவரத்துடைய இந்த ஆர்கிட் பாருங்கள், ஓபிரஸ் ஆர்கிட் தாவரத்துடைய ஃப்ளார் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இன்செக்ட் மாதிரி இருக்கும், ஒரு பெண் வண்டு மாதிரி இருக்கும். அதனால டு அட்ராக்டிவ் மேல் இன்செக்ட் கெட் பாலினேட்டட். அப்போ அதில் போகிற இன்செக்ட், ஒரு மேல் இன்செக்ட் போச்சுன்னா ஏதோ பெண் இன்செக்ட் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அதோட வந்து சேரும் பொழுது அங்கே பாலினேஷன் நடக்குதுன்றாங்க. ஃபைவ் மேல் இன்செக்ட் அண்ட் இட் இஸ் அதர்வைஸ் கால்டு. இது வந்து ஃப்ளோரல் மிமிக்ரின்றது. இது வந்து ஒரு ஃப்ளாரல் பாவனைன்னு சொல்லி அழைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. இதை கூட 2 மார்க் கேட்கலாம், மலர் பாவனை அல்லது ஃப்ளார் பாவனை மிமிக்ரி 2 மார்க் கேட்கலாம். அடுத்து பாருங்கள், அடுத்து என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கராசியஸ் மோரோசஸ் என்ற குச்சிப்பூச்சி. இந்த குச்சிப்பூச்சி அல்லது வாக்கிங் ஸ்டிக், குச்சிப்பூச்சினாலும் சரி, அது வாக்கிங் ஸ்டிக் ஊண்டுகோல் பூச்சி. இது பாதுகாப்பதற்காக தன்னுடைய பாதுகாப்பதற்காக இட் இஸ் ஏ ப்ரொடெக்டிவ் மெமரி. இது தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில பாவனைகள் செய்யுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெட்டிங் இருக்குது, அது வந்து பாருங்கள் ஃபில்லியம் ஃப்ராண்டோசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா என்ற இது வந்து இலைப்பூச்சி, லீஃப் இன்செக்ட்னா இலைப்பூச்சி. அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் ப்ரொடக்டிவிட்டி மிமிக்ரி. இது வந்து பாவனை செயலுக்கான ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மிர்கோஃபில்லி. அடுத்து வந்து மிர்கோஃபில்லின்னு சொல்லக்கூடியது. மிர்கோஃபில்லினா பாருங்கள், சம்டைம்ஸ் ஆன்ஸ்னா அந்த எறும்பு இருக்குங்க, என்ஸ் டேக் தியர் செல்டர் அதனுடைய செல்டர் இருப்பிடத்துக்காகவும், அண்ட் சம் ட்ரீஸ் சச்சஸ் மேங்கோ, லிச்சி, ஜமுன், அகேசியா. இப்போ பாருங்கள், மேங்கோ, லிச்சி, ஜமுன், அகேசியா இந்த 3 தாவரம் இருக்கா இல்லையா? இந்த 4 தாவரங்களில் அந்த ஆன்ஸ் வந்து இருப்பிடத்துக்காக போய் அங்கே இருக்கும். அதே நேரத்தில் பாருங்கள், இந்த ஆக்டர்ஸ் பாடிகார்டு. இந்த 4 மரத்துக்கு அந்த எறும்பு தான் பாடிகார்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆஃப் த பிளான்ஸ் அகென்ஸ்ட் த எனி டிஸ்டர்பிங். அந்த மரங்களை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண வந்தால் அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு பவர் வந்து நான்ஸுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த பிளான்ஸ் இன் டர்ன் அதுக்கு பதிலாக அந்த மரங்களுக்கு இந்த எறும்பு பாதுகாப்பு இருக்கிற மாதிரி அந்த மரங்கள் அதுக்கு பதிலாக இதுக்கு என்ன பண்ணால் ப்ரொவைட் ஃபுட் கொடுக்குது, உணவை கொடுக்குது, செல்டர் உணவு சொல்லி கொடுக்குது. பாருங்க செல் டு திஸ் ஆன்ஸ். திஸ் பிளான் நோன் அஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா மிர்கோஃபில்லின்னு பேர். எக்ஸாம்பிள் அக்கேசியா அண்டு அக்கேசியா ஆன்ஸ். அக்கேசியா மரமும் அக்கேசியா எறும்புகளும் தான் இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், அடுத்து கோ எவால்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த இன்ட்ராக்ஷன் பிட்வீன் த ஆர்கானிசம். when continuous for generation involves reciprocal changes in genetic and மார்பாலஜிக்கல். என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோ எவால்யூஷன்னா கூட்டு பரிமாணம் சொல்லுவாங்க. கூட்டு பரிமாணம்
உயிரினங்களுக்கு இடையே இடைச்செயல் வந்து இரு உயிரினங்களின் மரபியல் மற்றும் புற அமைப்பியல் பண்புகள் ஏற்படும் பரிமாற்ற மாறுபாடுகள் பல தலைமுறைகளை கருத்தில் கொண்டு தொடர்கிறது. இத்தகைய பரிணாமம் கூட்டு பரிணாமம் என்றால் அது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பேர்டு, இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளான்ஸ் இருக்குது. இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மார்பாலஜிகள் எல்லாம் ஒத்து போது சொல்கிறாங்க. பாருங்க, ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொல்கிறாங்க. The interaction between the organism when continues for generations, பல ஜெனரேஷனாக அது கண்டினியூவாக ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால, அதாவது ஒரு கூட்டுயிராக இருக்கிறதுனால இன்வால்வ் ரெசிப்ரோக்கல் சேஞ்சஸ் இன் ஜெனட்டிக், மரபியல் மாற்றம், அது ஜெனட்டிக் அண்டு மார்பாலஜிகளை மாற்றம், ஒரு சேஞ்சஸ் ஏற்படுது, கேரக்டர் மாற்றம் ஏற்படுது. போத் ஆர்கனைசேஷன் திஸ் டைப் இஸ் கால்டு கோ எவல்யூஷன். இட் இஸ் கைண்ட் ஆஃப் அடாப்டேஷன் அண்டு மியூச்சுவல் சேஞ்சஸ் among the பாருங்க இன்ட்ராக்டிவ் ஸ்பீசிஸ்ன்றதை இன்ட்ராக்டிவ் ஸ்பீசிஸ் சொல்கிறாங்க. இது ஒரு கூட்டு தகவமைப்புன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க கரவலான்னு சொல்கிறாங்க இல்லையா, கரவலான்னா அள்ளிவட்டம், கரவலான்னு சொல்லக்கூடியது அந்த பெடல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, பெடல்ஸ். கரவலா லென்த் அண்டு ப்ரோபீஸ் லென்த், அதாவது ப்ரோபீஸ்னால் அந்த பட்டாம்பூச்சி பாருங்க வண்ணத்தை, பட்டர்ஃப்ளைல கூட உணர் நீச்சிகள் அப்படி வளைஞ்சிருக்கும். உணர் நீச்சிகள் வந்து இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும். உணர் நீச்சிங்கன்னா இந்த மாதிரி வளைஞ்சிருக்கும். இதுவும் அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோபீஸ் லென்த்துனா பட்டாம்பூச்சி அண்டு மோத்துனா அந்து பூச்சி ஆனால் உணர் நீச்சிகளும் அதே மாதிரி கொரலாவுடைய லென்த்து சமமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ஒரே மாதிரி இருக்குன்றாங்க. அதே மாதிரி பேட்ஸ் ஃபீக் ஷேப் அண்டு ஃப்ளவர் ஷேப் அண்ட் சைஸ் ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும். பறவையின் அழகு வடிவமும் மலரின் வடிவம் மற்றும் அழகும். எடுத்துக்காட்டு பாருங்க. பிற எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா ஹாரன் ஃபில்கள் மற்றும் முட்புதலின் பறவைகள். ஹாரன் ஃபில்கள், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஹாரன் ஃபில்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஹாரன் ஃபில்ஸ் அண்டு பேர்ட்ஸ் ஆஃப் என்னது ஸ்க்ரப் ஜங்கிள்ஸ் சில்க் இன் சைஸ் பொலினியா ஆஃப் த. அடுத்து பாருங்க அபோசைனேசி தாவரங்களில் காணப்படும் பொலினியா, பொலினியா பிளவின் அளவும் பூச்சியின் காலின் அளவும் ஒரே மாதிரி, பூச்சியின் காலமும் ஒரே மாதிரி இருக்குன்றாங்க. அதாவது பொலினியா தாவரங்களில் காணப்படும் பிளவின் அளவும் பூச்சியின் அளவும் ஒரே மாதிரி காணப்படும்ன்றாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.